ஹலோ ஃபார்மர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் இதை பற்றி பார்க்க வரோம்னா நேற்று பார்த்த வீடியோட கண்டினியூஷனை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நேற்று பப்ளிஷ் பண்ணி இந்த வீடியோவில் மல்லி செடிக்கு ஏற்படக்கூடிய ஒரு 5 பூஞ்சான நோய்களான லீஃப் ஸ்பாட் அப்படின்னு குறிப்பிடக்கூடிய இலைப்புள்ளி பூஞ்சான நோய் அண்ட் ரஸ்ட்னு குறிப்பிடக்கூடிய துரு பூஞ்சான நோய், நெக்ஸ்ட் பவுடரி மைலின்னு குறிப்பிடக்கூடிய மேல் சாம்பல் நோய் அண்ட் ஃப்ளவர் பிளைட்டுன்னு குறிப்பிடக்கூடிய பூ கருகல் நோய் அண்ட் பட் ராட் அப்படின்னு குறிப்பிடக்கூடிய பூ அழுகல் நோய். ஸோ இந்த 5 பூஞ்சான நோய்கள் மல்லிகை செடியில் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான அறிகுறிகளை தான் நேற்று வீடியோவை பப்ளிஷ் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் இந்த பூஞ்சான நோய்களை நம்ம சரி செய்கிறதுக்கு என்னென்ன பூஞ்சான கொல்லி பயன்படுத்தலாம், எவ்வளோ அளவு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பூஞ்சான கொல்லி அப்படின்னா அடமா பிராண்டை சேர்ந்த கஸ்டடியா அப்படிங்கிற பூஞ்சான கொல்லி தான். இதில் என்ன டெக்னிக் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அசாக்சிஸ்ட்ராபின் 11%, டெபகோனசோல் 18.3% எஸ்சி ஃபார்மெட்டில் இருக்குது. இது ஒரு லிட்டர் தண்ணிக்கு 0.75 ml 1 ml வரை மல்லிகை செடிக்கு ஸ்ப்ரே பண்ணோம். ஸோ இந்த டோஸில் நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது நம்ம குறிப்பிட்டிருந்திருக்கக்கூடிய 5 பூஞ்சான நோய்களுமே குணப்படுத்தலாம். அண்ட் இது எத்தனை நாளைக்கு ஒரு முறை இடைவெளி விட்டு ஸ்ப்ரே பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது 10 to 12 நாட்கள் ஒரு முறை தொடர்ச்சியாக ஸ்ப்ரே பண்ணலாம். இதனால் மல்லிகை செடிக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. அண்ட் நெக்ஸ்ட்டு பேர் பிராண்டை சேர்ந்த நாட்டிவோ அப்படிங்கிற பூஞ்சான கொல்லி தான். இதில் என்ன டெக்னிக் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது டெபகோனசோல் 50%, ட்ரைஃப்ளாக்சிஸ்ட்ராபின் 25%, WG ஃபார்மெட்டில் இருக்குது. இது ஒரு லிட்டர் தண்ணிக்கு 0.4 கிராம்லேருந்து 0.5 கிராம் வரை பயன்படுத்தலாம். அண்ட் இதை பயன்படுத்துகிற மூலயமாவும் மல்லிகை செடியில் ஏற்படக்கூடிய 5 பூஞ்சான நோய்களையும் நம்ம குணப்படுத்தலாம். அண்ட் இதுவுமே நம்ம இதுக்கு முன்னாடி குறிப்பிட்ட பூஞ்சான கொல்லி மாதிரியே 10 to 12 நாட்களுக்கு ஒரு முறை தொடர்ச்சியாக பயன்படுத்தினா போதும். இதனால் மல்லிகை செடிக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. அண்ட் நெக்ஸ்ட்டு யூபிஎல் பிராண்டை சேர்ந்த சாஃப் அப்படிங்கிற பூஞ்சான கொல்லி தான். இந்த பூஞ்சான கொல்லியில் என்ன டெக்னிக் அப்படின்னு பார்க்கும்போது கார்பன்டாசிம் 12%, மேன்காசிப் 63%, WP ஃபார்மெட்டில் இருக்குது. இது ஒரு லிட்டர் தண்ணிக்கு 2 கிராம் அப்படிங்கிற விதத்தில் நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம். அண்ட் இதை பயன்படுத்துகிற மூலயமாவும் மல்லிகை செடிக்கு நம்ம குறிப்பிட்டிருந்தக்கூடிய 5 பூஞ்சான நோய்களுமே குணப்படுத்தலாம். அண்ட் இது எத்தனை நாளைக்கு ஒரு முறை ஸ்ப்ரே பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது இதுவுமே நம்ம இதுக்கு முன்னாடி குறிப்பிட்டது போல தான். ஆனால் குறைந்தபட்சம் 10 நாள் அப்படிங்கிற விதத்துலேருந்து அதிகபட்சம் 14 நாட்கள் 2 வாரம் வரை கூட 7 நாட்கள் எடுத்துக்கலாம். பூஞ்சான நோய்கள் ஏற்படாத பட்சத்தில் நம்ம ப்ரிவென்டிவ் மெஷராக 2 வாரத்துக்கு ஒரு முறை பயன்படுத்தினாலுமே போதும். அண்ட் நம்ம குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த 3 பூஞ்சான கொல்லிகளில் எந்த ஒரு பூஞ்சான கொல்லி மல்லிகை செடி ஸ்ப்ரே பண்ணாலும் சரி குறிப்பிட்ட இடைவெளி நாட்கள் விட்டு தொடர்ச்சியாக ஸ்ப்ரே பண்ணலாம். அதே நேரத்தில் நம்ம பூஞ்சான கொல்லியை மாற்றி பயன்படுத்தணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. அது எந்த ஒரு பூஞ்சான நோயும் சரியாக குணமாகலை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம மாற்றி பயன்படுத்தணுமே தவிர பொதுவாகவே பூஞ்சான நோய்கள் நம்ம குறிப்பிட்டிருக்கக்கூடிய அளவில் பயன்படுத்தும் போது சுலபமாகவே க்யூர் ஆகிரும். ஸோ அதனால் இந்த பூஞ்சான கொல்லிகளில் ஏதாவது ஒரு பூஞ்சான கொல்லி நீங்கள் பயன்படுத்தினாலுமே போதும். அண்ட் இதில் நம்ம குறிப்பிட்டிருக்கக்கூடிய பூஞ்சான கொல்லி இல்லாமல் மற்ற எந்த ஒரு பூஞ்சான கொல்லியும் நீங்கள் மல்லிகை செடிக்கு ஸ்ப்ரே பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பூஞ்சான கொல்லியோட பேரையோ இல்லைனா டெக்னிக்கையோ கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்னொன்று நம்ம குறிப்பிட்டிருக்கக்கூடிய 3 பூஞ்சான கொல்லியும் மல்லிகை செடிக்கு பூச்சிக்கொல்லி ஸ்ப்ரே பண்ணும்போது, அதாவது எந்த ஒரு புழு பூச்சிகளுக்கு பயன்படுத்தக்கூடிய பூச்சிக்கொல்லி ஸ்ப்ரே பண்ணாலும் சரி, இல்லைனா மல்லிகை செடியோட வளர்ச்சிக்கு தேவைப்படக்கூடிய பிளான் குரோத் ரெகுலேட்டர் இல்லைனா நுண்ணுச்சத்து உரம் போன்ற மற்ற எந்த ஒரு ஃபெர்டிலைசர் கூட சேர்த்து பயன்படுத்தினாலும் சரி, இதனால் மல்லிகை செடிக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. அண்ட் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம குறிப்பிட்டிருக்கக்கூடிய 5 பூஞ்சான நோய்களோட அறிகுறிகளை பற்றி தெரியணும்னு நினச்சிங்கன்னா நம்ம நேற்று பப்ளிஷ் பண்ணி இந்த வீடியோ போய் பாருங்கள். நம்ம அந்த வீடியோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம். ஸோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க போய் பார்த்துக்கலாம். அண்ட் இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட அக்ரிகல்ச்சர் சேனலோட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸோட லிங்க்ஸ் எல்லாமே கமெண்ட் பாக்ஸில் பண்ணிக்கிறோம். ஸோ கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ண நினைக்கிறவங்க ஃபாலோ பண்ணிங்க. அண்ட் நம்மளோட செகண்டரி சேனலான அக்ரியோ ஷார்ட் சேனலை இந்த வீடியோட கொலாபரேட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகக்கூடிய சேனல் ப்ரொஃபைல் நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா அதில் 2 சேனல் ப்ரொஃபைல் காட்டும். ஸோ அதில் அக்ரியோ ஷார்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.